ஒரு விவகாரத்தில் உச்சநீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. இதில் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டா என்கிற ஒரு விஷயத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக கூறியிருக்கிறது. ஏற்கனவே ஒரு வழக்கு பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறார். அவர் குறிப்பாக அவர் பஞ்சாப் மாநிலத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு இடையூறாக இருக்கிறார் என்கிற ஒரு வழக்கம், சாந்தன் முருகன் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை தொடர்பான ஒரு விஷயத்தில் அவர்களுடைய தீர்ப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான ஒரு அம்சத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் திமுகவில் இருந்து வழக்கறிஞர் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சரவணன், பல அம்சங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த கருத்துக்களை உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் வழங்கியிருக்கிறது. ஒன்று, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கிறதா அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்ற போது ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு கட்டுப்பட்டவர் என்கிற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுக்க 3 மாதங்கள் மட்டுமே அவகாசம் என்கிற ஒரு கருத்து உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த சபாநாயகர் மாநாட்டை தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு புறக்கணிப்பதற்கான காரணங்களில் ஒன்றான ஒரு விஷயத்திலும் கூட உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு. பாஜக போன்ற எதேச்சதிகார கட்சிகள் ஆளுநரை வைத்து ஒன்றிய மாநில அரசுகளை மிரட்ட முடியாது, ஆளுநரை வைத்து ஒன்றிய அரசை முடக்க நினைக்க முடியாது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆளுநர் கொஞ்சமாவது if he is a decent man he would resign. இது அவருடைய கருத்துக்களுக்கும் அவருடைய ஒரு நடவடிக்கைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமட்டி அடி. என்னால இதுதான் சரி, இதுதான் அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்லி வாய்க்கழியே பேசிக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அதெல்லாம் சரியல்ல, நீங்கள் செய்தது அப்பட்டமான தவறு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டி இருக்கிறது. இனிமேலும் அவர் அந்த பதவியிலே ஒட்டி கொண்டிருப்பது அந்த பதவிக்கு மாண்பல்ல. ஒரு அற்புதமான தீர்ப்பு. முக்கியமா என்னன்னா டைம் லிமிட். அதாவது என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே இது பொருந்தும். மற்ற எல்லா மாநிலங்களையும் ஆளுநர்கள் இப்படி பில்ல ஊறுகாய் போட முடியாது. இனிமே ஊறுகாய் போட்டா உச்சநீதிமன்ற தீர்ப்பு அவர்கள் கண் முன்னே நிழலாடும். ஸோ அந்த வகையில ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. டேமிங் த புல் பை இட்ஸ் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுடைய முதல்வர் அதை செய்து காட்டியிருக்கிறார். சர்வ வல்லமை படைத்த அந்த பாஜகவை எதிர்த்து இந்த சட்ட போராட்டத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். நீங்க என்ன பண்ணாலும் உங்களுடைய எதேச்ச அதிகாரத்திற்கு தலை வணங்க மாட்டோம், எதிர்த்து நிற்போம், வெற்றி காண்போம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை சாதித்து காட்டியிருக்கிறார் திராவிட மாடல் நாயகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி சரவணன். மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த விஷயத்தில் பிரதானமாக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மசோதாக்கள் மீது 1 மாதத்திலிருந்து 3 மாதங்களுக்குள்ளாக முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையானது உச்சநீதிமன்றத்தால் பிரதானமாக பேசப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் சட்டப்பேரவைத் தலைவர்களுடைய மாநாடு நடைபெற்றது. மாநாட்டுக்கு மாநிலங்களவையினுடைய துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தலைமை தாங்கினார். இதில் தமிழ்நாடு அரசாங்க சார்பாக சபாநாயகர் அப்பாவு, துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் பங்கேற்றனர். சபாநாயகர் அப்பாவு பேசிய பொழுது தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆனந்தவன் செயல்பாடுகள் விமர்சனம் உட்படுத்தப்படுகின்றன என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் அவர் அரசியலமைப்பு சட்ட விதிகளை கேலி கூத்தாக்கி வருகிறார் என்றும் தமிழக மக்களையும் அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் தொடர்ந்து அவமதிக்கிறார். எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களிலும் ஆளுநர்களால் இது போன்ற செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆரோக்கியமான ஜனநாயகம் சிக்க இந்திய அரசியல் சட்டத்தை பொருத்தமான அளவு பல வகையில் இடையூறு செய்து கொண்டிருக்கிறார் ஆளுநர். குறிப்பாக மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கக்கூடிய விஷயத்தில் ஆளுநர் மெத்தனமாக இருக்கிறார்கள். எனவே ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் பொழுது அது எத்தனை காலகட்டத்திற்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவை விரைந்து எடுப்பதற்கான அதிகாரத்தை வரையறை செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் அப்பாவு பீகார் தலைநகர் பாட்னாவில் நடந்த அந்த சபாநாயகர் மாநாட்டில் கூறியிருந்தார். இப்பொழுதே உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு அதை மறுவரை செய்திருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜகவிலிருந்து கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கருநாகராஜன், இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநருக்கான அதிகாரம் தொடர்பான விஷயங்களில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது. அதே போன்று 10 மசோதாக்களுக்கான ஒப்புதல் அளிக்கப்படுகின்ற விவகாரம் தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம்
உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க கருநாகராஜன்? இந்த மசோதா நிறைவேற்றுறது, திருப்பி அனுப்புறது, இத்தனை நாள் வைத்துக் கொண்டு இருக்கலாம் என்பது, அதில் கருத்து தெரிவிக்கலாம் என்பது, இரண்டாவது முறை திரும்ப அனுப்புவது, மூன்றாவது முறை அனுப்பும்போது, இரண்டாவது முறை அனுப்பும்போது மீண்டும் கொடுத்து ஆக வேண்டும் என்று இருப்பது எல்லாமே அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கிறது. கவர்னர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இங்கு செயல்பட்டிருப்பாரா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மிகப்பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மேற்கு வங்காளம் போன்ற எதிர்கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டில் மத்திய அரசு நியமித்த கவர்னரை எந்த அளவிற்கு அவர்கள் அணுகி போகிறார்கள், எந்த அளவிற்கு அவரோடு ஒத்துழைப்பு தருகிறார் என்ற கேள்வி இரண்டு பக்கமும் இருக்கிறது. இதே நாம் கூட்டணி கட்சியாக காங்கிரஸ் திமுக இருக்கிற போது இங்கே ஆளுங்கட்சியாக இருந்திருந்தால், அல்லது ஏற்கனவே அவர்கள் இருந்த போது இங்கே ஆளுங்கட்சியாக இருந்து அங்கே கூட்டணி ஆதரவான நிலையில ஒரு கவர்னர் இருந்தால் அவர்கள் எப்படி அணுகுமுறை இருந்தது என்பது நமக்கு தெரியும். கவர்னர் என்பவர் தமிழ்நாட்டு அரசினுடைய தமிழக மக்களுக்கான ஒரு தலைமை நிர்வாகி. அதை நம்ம யாருமே மறுக்க முடியாது. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள், எதிர்கட்சிகள் தமிழக அரசை பற்றி ஒரு குறை கூற வேண்டும், முதலமைச்சரை பற்றி ஒரு குறை கூற வேண்டும், ஒரு புகார் கொடுக்க வேண்டும், இது நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் கடைசியாக இறுதி சட்டமாக நாடுவது கவர்னரை மட்டும்தான். கவர்னர் மாளிகையில் போய் மனு கொடுத்தால் இதற்கு ஒரு தீர்வு வரும் என்ற எண்ணம் அரசியலமைப்பு சட்டப்படி, ஜனநாயக முறைப்படி தமிழகத்திலும் இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் இருக்கிறது. மசோதாவை அனுப்பும் பொழுது அந்த மசோதாவுடைய தன்மை, மசோதாவை எப்படி நிறைவேற்றலாம், உடனடியாக கையெழுத்து போட வேண்டுமா, அதுல ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா, அதில் சட்டப்பூர்வ நுணுக்கங்களை சட்ட அறிஞரிடம் கேட்க வேண்டுமா என்ற பல பிரச்சனைகள் கவர்னருக்கு இருக்கிறது. ஏன்னால் கவர்னர் மத்திய அரசுக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இன்றைக்கு வந்திருக்க தீர்ப்பை எப்படி அவர் அணுகப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒன்றை சொல்கிறேன். நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் கொண்டு வரப்படுகிறது. அதற்கான விளக்கம் அங்க இருக்கிற மத்திய அமைச்சர்கள் அனைவருமே அதை தாக்கல் செய்த கிரண் ரிஜிஜு உட்பட உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களோட நீண்ட விளக்கங்களை சொல்லி 8 மணி நேரம் 16 மணி நேரம் நடைபெற்ற ஒரு தீர்மானம், நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு நாம் எதிராக இங்க ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வருகிறோம், ஒரு மசோதா நிறைவேற்றுகிறோம். இப்படிப்பட்ட நிலையில அந்த மசோதாவுக்கு கவர்னர் என்ன மரியாதை கொடுக்க வேண்டும்? அதை சும்மா தீர்மானம் நிறைவேற்றி விட்டால் போதுமா? அதை எதிர்த்து கவர்னர் கருத்து இங்கிருந்து அனுப்ப வேண்டுமா? இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு தன்மைக்கேற்றவாறு மாறுவது என்பது உண்மை. அந்த நிலையில இன்றைக்கு இருக்கிற தீர்ப்பை கவர்னர்கள் எப்படி அணுக போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எதற்கெடுத்தாலும் குற்றமும் சொல்ல தேவையில்லை. மாநில அரசு தன்னுடைய கடமைகளை சரியாக செய்யும் போது கவர்னர் எதிர்ப்பதில்லை. பல்வேறு மசோதாக்களை ஒரே நேரங்களிலே நிறைவேற்றி திருப்பி அனுப்பி இருக்கிறார். அதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். 10 மசோதா, 5 மசோதா, 1 மாசம் 2 மாசம் என்று நிலுவையில் இருப்பதற்கெல்லாம் உடனே வழக்கு என்று போட்டு அவருக்கும் தமிழக இடைவெளி ஏற்பட்டிருப்பதை நான் உண்மையிலே ஒப்புக்கொள்கிறேன். கவர்னருடைய அந்த உரையில் கூட அவர் முழுமையாக வாசிக்க முடியாத அளவிற்கு சின்ன பிரச்சனைகள் ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்து சபாநாயகர் போய் சந்திக்கிறார். அப்பா அவர்கள் சந்தித்து பேசும்போது கூட இதை எப்படி செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே கவர்னர் தொடங்கி அவரை வெளியிலே அனுப்புகிற காட்சிகளை நாம் அவரை அவமரியாதை செய்து அனுப்புகிற காட்சிகளை பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதெல்லாம் விட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு சொல்கிற காரணங்கள், அந்த தீர்ப்பை எல்லாம் நாம் பொறுத்திருந்து விளக்கமாக பார்ப்போம். இன்னும் தீர்ப்பு முழுமையாக வரட்டும். இடுப்பிலிருந்து உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செய்வதற்கு நன்றி நாகராஜன். தற்பொழுது நம்முடைய 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதாக உச்சநீதிமன்றமானது தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தனி அதிகாரத்தினுடைய அடிப்படையில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி கொடுத்த 10க்கும் மேற்பட்ட மசோதாக்களை எந்த விதமான முடிவும் எடுக்காமல் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்ததாக பார்த்திருந்தோம். இந்த ஒரு விஷயத்தில் இந்த மசோதாக்களை ஒன்று தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும். ஆனால் எந்த விதமான முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போடப்பட்ட இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறது. ஆளுநர் ஆர் என் ரவி நிறுத்தி வைத்த 10 மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞர் தமிழ்மணி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். தமிழ்மணி, இந்த 10 மசோதாக்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தால் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. எந்த அதிகாரத்தினுடைய அடிப்படையில் இப்பொழுது ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது? இதை பற்றி சொல்லுங்க. ஆளுநருக்கு எதிரான இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஒரு வழக்கறிஞராக நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கல சார். இந்த ஜட்மெண்ட் கைக்கு வரல. ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குங்கிற வார்த்தை தவறு சார். நீங்க சரியா படிக்கலையோன்னு நினைக்கிறேன். நான்
ஒப்புதல் எப்படி சுப்ரீம் கோர்ட் கொடுக்க முடியும்? தயவு செஞ்சு படிச்சுட்டு லைன்ல வாங்க. பிரத்யேக அதிகாரத்தினுடைய அடிப்படையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க தமிழ்மணி. வழக்கறிஞர் தமிழ்மொழிய இணைப்பானது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. 10 மசோதாக்களுக்கு தற்பொழுது உச்சநீதிமன்றமானது ஒப்புதல் வழங்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய பிரத்யேக அதிகாரத்தினுடைய அடிப்படையில் இந்த ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசினுடைய 10 மசோதாக்கள் அமலுக்கு வந்துவிட்டன என்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எனவே இந்த 10 மசோதாக்கள் தற்பொழுது அமலுக்கு வந்திருக்கின்றன. இதே போன்று இவை தற்பொழுது அடுத்து குடியரசுத் தலைவர்களுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான சூழலான உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மசோதாக்கள், குறிப்பாக 10 மசோதாக்களை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றிய மசோதாக்களை ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்பில் போட்டிருந்தார். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக மசோதா உள்ளிட்டவற்றையும் ஆளுநர் ஆர் என் ரவி கிடப்பில் போட்டிருந்தார். இந்த மசோதாவும் அதே போன்று பல்கலைக்கழகங்களுடைய சட்ட திருத்த மசோதா ஒன்றையும் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கொண்டு சென்றிருந்தார்கள். இந்த விவகாரம் என்பது பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்ற ஒரு கருத்தானது உச்சநீதிமன்ற மூலமாக தமிழ்நாடு அரசின் மூலமாக முன்வைக்கப்பட்டது. இதில் துணைவேந்தர்கள் நியமனத்திற்கான முழு அதிகாரம் என்பது ஆளுநருக்குத்தான் இருக்கிறது, அது மாநில அரசுக்கு இல்லை என்கிற ஒரு கருத்தையும் சொல்லி இருந்தார். இந்த அடிப்படையில் தற்போது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் விவகாரம் தொடர்பான ஒரு அம்சமும் முக்கியமான மசோதாவாக பார்க்கப்பட்டது. ஏற்கனவே 2012ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன், 2012ஆம் ஆண்டு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் பகுதியில் உருவாக்குகின்ற பொழுது அதனுடைய வேந்தராக முதலமைச்சர் இருப்பார் என்றும் துணைவேந்தராக இருக்கக்கூடியவர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு இருக்கிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். இந்த அடிப்படையில் தான் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விஷயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முடிவெடுக்கும், அதில் ஆளுநருக்கான அதிகாரம் இல்லை என்கிற ஒரு கருத்தானது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்பட்டு அது ஒரு மசோதாவாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்புவதற்காக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத ஒரு காரணத்தினால் அந்த மசோதாவும் கிடப்பில் போடப்பட்டிருந்தன. ஏறக்குறைய ஒட்டுமொத்தமாக 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூலமாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இந்த மசோதாக்கள் மீதான ஒப்புதலை தற்போது உச்சநீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. அதே போன்று ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான விஷயங்களும் தற்போது உச்சநீதிமன்றத்தால் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்திற்கு தான் முழு அதிகாரம் இருக்கிறது. ஆளுநருக்கான அதிகாரம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தினுடைய அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டது. எனவே பிரமாண பத்திரத்தினுடைய அடிப்படையில் ஆளுநர் ஆர் என் ரவி செயல்பட வேண்டும், ஆளுநர் என்பவர் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு அம்சத்தையும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதே போன்று மாநில அரசு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கக்கூடிய காலம் தொடர்பான விஷயங்களும் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. இது பற்றியான ஒரு தெளிவான வகை அமைப்பு என்பது அரசியல் சாசனத்தினுடைய சட்டகத்திற்குள்ளேயே இல்லை. காரணம் என்னவென்றால் ஆளுநர் பதவி என்பது ஐரோப்பியர்களுடைய, குறிப்பாக ஆங்கிலேயர்களுடைய பதவியினுடைய ஒரு நீட்சியாக பார்க்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அதன் மீது நாம் எந்த விதமான அதிகாரத்தையும் செலுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது என்ற ஒரு காரணத்தினால் ஒரு மசோதா மீதான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லது முடிவெடுக்கக்கூடிய காலத்தை வரையறை செய்வதற்கான ஒரு உரிமை என்பது இறுதி செய்யப்படக்கூடிய ஒன்றாக இல்லாத பொழுது தற்பொழுது உச்சநீதிமன்றம் மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் முடிவெடுக்கக்கூடிய காலம் என்பது 1 லிருந்து 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பிரதானப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. மசோதாக்கள் மீது ஆளுநர்கள் கால நிர்ணயம் செய்வதற்கான முடிவெடுப்பதற்கான கால நிர்ணயம் தொடர்பான எந்த விதமான கருத்துகளும் இறுதி செய்யப்படாத ஒரு சூழலில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பின் மூலமாக ஆளுநருக்கு கொண்டு செல்லப்படுகின்ற அந்த மசோதாக்கள் கண்டிப்பாக குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள், குறிப்பாக 3 மாதத்திற்குள் முடிவெடுத்து ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே நீட் எதிர்ப்பு மசோதாவானது தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு கொடுக்கப்பட்டது.
அதில் ஆளுநர் ஆர் என் ரவி எந்த விதமான கருத்தையும் வழங்காமல் மீண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கே அனுப்பினார். அதில் ஒரு புள்ளியை கூட மாற்றாமல் மீண்டும் சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டமானது கூட்டப்பட்டு மீண்டும் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அந்த மசோதா நீட் எதிர்ப்பு மசோதாவானது கொடுக்கப்பட்டது. அதன் பிறகுதான் அந்த மசோதாவானது குடியரசுத் தலைவருடைய மாளிகைக்கு கொண்டு செல்லப்பட்டது. துணைவேந்தர் நியமனம், பல்கலைக்கழகத்தினுடைய விதிகள் உள்ளிட்ட பல அம்சங்கள் குறித்தான மசோதாக்கள் 10க்கும் மேற்பட்ட மசோதாக்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய கட்டுப்பாட்டில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏற்கனவே அவர்கள் சொல்லியது போன்று ஆளுநருக்கு ஒரு மசோதா மீது முடிவெடுப்பதற்கான கால நிர்ணயம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே வரையறுக்கப்படவில்லை என்கிற ஒரு காரணத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த 10 மசோதாக்களும் கிடப்பில் போடப்பட்டிருந்தன என்ற ஒரு அம்சத்தையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததோடு மட்டும் அல்லாமல் தற்பொழுது 3 மாதத்திற்குள்ளாக, அதாவது ஒரு மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் அந்த மசோதா மீதான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது 1 மாதத்திலிருந்து 3 மாதத்திற்குள் இருக்க வேண்டும் என்கிற ஒரு இறுதி முடிவை, உத்தரவை, தீர்ப்பாக தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. இதன் மூலமாக ஆளுநர் மசோதா மீதான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டத்தினுடைய வரையறை என்பது வரையறுக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி மற்றொரு அம்சத்தையும் நாம் பார்க்கின்ற நேரத்தில் ஒரு மசோதா கிடப்பில் போடப்பட்டாலே அது நிராகரிக்கப்பட்டது என்ற ஒரு கருத்தை தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முன்வைத்திருந்தார். அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் கிடையாது. ஆளுநர் ஆர் என் ரவி மட்டுமல்லாமல் ஆளுநர்களுக்கே வீட்டோ அதிகாரம் என்பது கிடையாது, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய வீட்டோ அதிகாரம் என்பது கிடையாது என்கிற ஒரு கருத்தை உச்சநீதிமன்றம் தற்போது திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இது 2-3 சம்பவங்களினுடைய அடிப்படையில் மையமாக வைத்திருக்கிறது. ஒன்று, மசோதாக்கள் மீதான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே மசோதாக்களை கிடப்பில் போட்டாலே நிராகரிக்கப்பட்டதுதான் என்று ஆளுநர் ஆர் என் ரவியினுடைய கருத்திற்கு எதிரான ஒரு தீர்ப்பாக இது வந்திருக்கிறது. இதே போன்று அமலாக்கத்துறையினுடைய வழக்கினுடைய அடிப்படையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி, அதே போன்று அமைச்சராக இருந்த பொன்முடி ஆகிய இருவரினுடைய அமைச்சர் விவகாரத்திலும் ஆளுநர் ஆர் என் ரவி தன்னிச்சையான ஒரு முடிவை எடுத்தார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட பொழுது செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவியை அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதாக ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு ட்விட்டரை தளத்தில் பதிவு செய்திருந்தார். இது மாதிரியான செயல்பாடுகள் தன்னிச்சையான வீட்டோ அதிகாரத்தினுடைய அடிப்படையில் ஆளுநருக்கு வரக்கூடிய ஒரு காரணத்தினால் தற்பொழுது உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பில் இந்த ஆளுநருக்கான வீட்டோ அதிகாரம் என்பது இருக்கிறதா, தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது ஆளுநருக்கு இருக்கிறதா என்கிற ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் மிகவும் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயும் இந்திய வரலாற்றிலேயும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பானது மாறி இருக்கிறது. முதற்கட்டமாக ஆளுநருடைய அதிகாரம் தொடர்பான விவகாரத்தில் சாந்தன் முருகன், பேரறிவாளன் உள்ளிட்டோருடைய வழக்குகள் பார்க்கப்பட்டது. அதில் ஆளுநருக்கான அதிகாரம் இல்லை என்கிற ஒரு கருத்தானது முன்வைக்கப்பட்டது. அடுத்து தொடர்ச்சியாக ஆளுநருக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து திரும்ப திரும்ப பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த 10 மசோதாக்கள் மீதான இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக ஆளுநருடைய அதிகாரம் என்பது தமிழ்நாடு அமைச்சரவையினுடைய அதிகாரத்திற்குள் கட்டுப்பட்டது. தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அடங்கிய அமைச்சரவை தான் இறுதி எஜமானர்கள் என்கிற ஒரு கருத்தோடு கூடிய ஒரு தீர்ப்பை தற்பொழுது வழங்கி இருக்கிறது. வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக இது பார்க்கப்படுகிறது.